சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 மே 4 ஒரு மறக்க முடியாத நாளாக மாறியுள்ளது. 50 ஆண்டுகால திராவிட அரசியலின் அஸ்திவாரத்தை ஒரே நாளில் நடிகர் விஜய் தகர்த்துள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது 1.5 கோடி வாக்குகளை கடந்து இந்தியாவையே அதிர வைத்துள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி தேர்தல் களம் விஜயின் முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 110 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களுக்கு மிக நெருக்கமாகும். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 1.5 கோடி லட்சம் வாக்குகளை தாவேக்கு மட்டுமே பெற்றுள்ளது. இது மற்ற அனைத்து கட்சிகளையும் விட மிகப்பெரிய வாக்கு பங்கீடாகும். காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ண தொடங்கியது முதலே விஜய் தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கினார். காலை 9:20 மணிக்கு 73 இடங்கள், 11:30 மணிக்கு 109 இடங்கள் என தொடர்ந்து அதிகரித்த முன்னிலை மதியம் 12 மணிக்கு 112 எட்டி தற்போது 110 இடங்களையும் தக்க வைத்துள்ளது. அதிமுக கூட்டணி 70 இடங்களிலும் ஆளும் திமுக கூட்டணி வெறும் 52 இடங்களிலும் மட்டுமே முன்னிலை பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அறிவாலயத்தின் வியூகங்கள் மற்றும் 50 ஆண்டுகால திமுகவின் கட்டமைப்பு விஜயின் ஒற்றை அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் வியப்பு தெரிவித்துள்ளன. திமுகவின் கோட்டை என கருதப்பட்டு பல தொகுதிகளில் விஜய் முன்னிலை பெற்று தமிழகத்தின் புதிய அரசியல் முகமாக மாறியுள்ளார். மாலை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெற்றியாளரை அறிவிக்க உள்ள நிலையில் விஜயின் வெற்றி உறுதியாகியுள்ளது. வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். உலக பொருளாதாரத்தின் நாடி துடிப்பான ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகள் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகியுள்ளது. ஜலசந்தியில் சிக்கியுள்ள கப்பல்களை மீட்க அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ள நிலையில் எல்லை தாண்டினால் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளை தலைவர் அலி அப்துல்லாஹி என்று வெளியிட்டுள்ள அறிக்கை உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. எந்தவொரு வெளிநாட்டு ஆயுதப்படைகளும், குறிப்பாக ஆக்ரோஷமான அமெரிக்க ராணுவமும் ஜலசந்திக்குள் நுழைய முற்பட்டால் அவை உடனடியாக தாக்கப்படும். வர்த்தகம் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஈரானின் அனுமதியின்றி நகரக்கூடாது என்றும் இந்த பகுதியில் இப்போது புதிய ஆட்சி முறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வால் நெருக்கடியில் உள்ள அதிபர் ட்ரம்ப் ஜலசந்தியை திறக்க 15,000 வீரர்கள் மற்றும் 100 போர் விமானங்களை அனுப்பியுள்ளார். கப்பல்களில் உணவு மற்றும் நீர் இருப்பு குறைந்து வருகின்றது. நடுநிலையான நாடுகளின் கப்பல்களை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை என ட்ரம்ப் கூறுகிறார். மீட்பு பணியில் யாராவது குறுக்கிட்டால் அவர்கள் பலவந்தமாக கையாளப்படுவார்கள் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி அமலுக்கு வந்து தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது நூலிலையில் தொங்குகிறது. அமெரிக்கா ஜலசந்திக்குள் நுழைந்தால் அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதப்படும் என்றும் ஈரான் ராணுவம் உடனடியாக ராணுவ ரீதியாக மோதலில் ஈடுபடும் என்றும் சர்வதேச நோக்கர்கள் அஞ்சுகின்றனர். ஈரானிடமுள்ள ஆயிரக்கணக்கான தற்கொலை படை ட்ரோன்கள் மற்றும் சிறிய படகுகள் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகமே அஞ்சியது நடந்துவிட்டது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. ஈரானின் பார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிரடி தகவலின்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஜாஸ் தீவுக்கு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படை கப்பல் மீது ஈரான் 2 ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளது. ஜலசந்திக்குள் நுழைய வேண்டாம் என ஈரான் விடுத்த எச்சரிக்கையை அமெரிக்க கப்பல் புறக்கணித்ததால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. அதிபர் ட்ரம்ப் இன்று காலை சுதந்திர திட்டம் என்ற பெயரில் 15,000 வீரர்கள் மற்றும் 100 பேர் விமானங்களை ஜலசந்திக்கு அனுப்பிய சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. தனது கடல் எல்லைக்குள் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை ஈரான் அனுமதிக்காது என்பதை இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்கப்பட்ட அமெரிக்க போர்க்கப்பலின் பெயர் மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள உயிர் சேதங்கள் குறித்த விவரங்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறை இன்னும் வெளியிடவில்லை. அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கப்பட்டால் பலவந்தமாக பதிலடி கொடுப்போம் என ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை தகர்ப்பு கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளதால் அமெரிக்கா இப்போது ஈரான் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை தொடங்க வாய்ப்புள்ளது.
ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு பரபரப்பு அடங்குவதற்குள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எங்கள் சட்டங்களுக்கு உட்பட்டு கப்பல்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு என ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. IRGC செய்தி தொடர்பாளர் சர்தார் மொஹப்பி விடுத்துள்ள அறிக்கையின் முக்கிய அம்சங்கள்: ஹார்மோஸ் ஜலசந்தியின் போக்குவரத்து மேலாண்மை முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈரானின் போக்குவரத்து நெறிமுறைகளை ஏற்று முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு செய்து குறிப்பிட்ட வழித்தடத்தில் செல்லும் வர்த்தக கப்பல் மற்றும் பொதுமக்கள் கப்பல்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் பிரீடம் திட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அறிக்கை அமைந்துள்ளது. ஈரானின் கொள்கைகளுக்கு முரணாக செயல்படும் அல்லது அமெரிக்காவின் பாதுகாப்பை மட்டும் நம்பி வரும் கப்பல்கள் கடுமையான அபாயங்களை சந்திக்கும். விதிகளை மீறும் எந்த கப்பலும் ஈரானிய படைகளால் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தப்படும் என மொஹப்பி எச்சரித்துள்ளார். உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஈரான் ஒரு முக்கிய செய்தியை அனுப்பியுள்ளது. அனைத்து கப்பல் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களும் இனி IRGC-யின் அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும், இல்லையில் இழப்புகளுக்கு அவர்களே பொறுப்பு என ஈரான் மறைமுகமாக மிரட்டியுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தையில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இதுகுறித்த ஒரு அதிரடி உண்மையை ஈரான் ஆய்வாளர் ஃபோவாட் இசாதி உடைத்துள்ளார். அமெரிக்கா ஏற்கனவே போர் நிறுத்தத்தை மீறிவிட்டது. இப்போது நடப்பது வெறும் எதிர்வினைதான் என அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 7 அன்று அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் குறித்து பேராசிரியர் இசாதி முன்வைக்கும் அதிரடிவாதங்கள்: ஏப்ரல் 7 போர் நிறுத்தம் தொடங்கியது உண்மைதான், ஆனால் அடுத்த நாளே ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்ட போதே அந்த ஒப்பந்தம் சேர்த்துவிட்டது. சர்வதேச சட்டங்களின்படி ஒரு நாட்டின் துறைமுகங்களை முற்றுகையிடுவதே ஒரு நேரடி போர் நடவடிக்கை தான் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானில் நடக்கவிருந்த முக்கிய பேச்சுவார்த்தையை அமெரிக்காவை சீர்குலைத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருந்த நிலையில் அதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே அமெரிக்கா ஒரு ஈரானிய கப்பலை தாக்கியுள்ளது. ஈரானிய கப்பலில் இயந்திரத்தை சுட்டு தகர்த்து அதை ஒரு கடற்கொள்ளையை போல அமெரிக்கா கைப்பற்றியதுதான் இப்போதைய மோதலுக்கு உண்மையான தொடக்க புள்ளி என அவர் கூறியுள்ளார். இன்று அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணை பாய்ந்ததை உலகமே பெரிதாக பேசினாலும் அமெரிக்கா ஏற்கனவே ஈரானிய கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். ஈரானிய கப்பல்களை சுடுவதன் மூலம் அமெரிக்கா ஏற்கனவே போரை தொடங்கிவிட்டது. இப்போது ஈரான் பதிலடி கொடுப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் வளைகுடாவில் நிலவும் பதற்றம் குறித்து ராணுவ மற்றும் ராஜதந்திர ஆய்வாளர் அலெக்சாண்ட்ரோ ஹோடிஸ்டியானு மிக முக்கியமான சில உண்மைகளை வெளியிட்டுள்ளார். ஈரானின் தாக்குதல் குறித்து அமெரிக்கா இன்னும் மௌனம் காப்பது குறித்து ஹோடிஸ்டியானு கூறியதாவது: ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கப்பட்டிருந்தால் அதை அதிக நேரம் மறைக்க முடியாது. விரைவில் அமெரிக்கா இது குறித்து ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இருதரப்பும் அமைதி பற்றி பேசினாலும் உண்மையில் களத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கி இன்னும் போரில் தான் ஈடுபட்டுள்ளனர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஈரான் ஏன் ஜலசந்தியை இவ்வளவு தீவிரமாக தாக்குகிறது என்பதற்கான காரணம் பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானிடம் இருக்கும் ஒரு வலிமையான ஆயுதம் ஹார்மோஸ் ஜலசந்தி தான். அதை தடுத்தால் மட்டுமே அவர்களால் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியும். ஏற்கனவே அவர்கள் அதை செய்து விட்டனர். தனது ஒரே பிடியை நழுவ விடாமல் இருக்க ஈரான் எதையும் செய்ய துணியும். அதன் ஒரு பகுதியே தற்போது அமெரிக்க கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஹார்மோஸ் ஜலசந்தி தனது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் வெளியிட்டுள்ள வரைபடம் ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடல் எல்லைகளை கூட தனது எல்லைக்குள் கொண்டு வந்து வெளியிட்டுள்ளது. இது சர்வதேச சட்டங்களுக்கு முற்றிலும் முரணானது. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தவறாக கணித்து தேவையற்ற ஒரு முழு அளவிலான போருக்குள் நுழையும் அபாயகரமான நிலையில் நாம் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.